ஆனா நேதல் அவங்கள கண்டுக்காம வேகமா நடக்கிறான். என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு செரினிட்டி பதட்டமா கேட்குறா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நரகத்து மேல திடீர்னு ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னு நேதன் சொல்றான். அவ்வளோ மோசமாவா இருக்குன்னு அசுரங்க கேட்க, ஆமான்னு நேதன் உறுதி பண்றான். யாரை உதவிக்கு கூப்பிடலாம், எந்த அசுரன் செட் ஆவான்னு அவங்க தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டு அம்மா என்ன பாதாள உலகத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க சொன்னாங்கன்னு நேத்தன் விளக்குறான். யார சொல்றீங்கன்னு அவங்க கேட்க பதில் சொல்றதுக்கு பதிலா நேத்தனே அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். தன்னோட பேரை கூட சொல்லாம அமைதியா இருந்த அந்த விஞ்ஞானி இருக்கிற ஜெயில் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. நேத்தன் பேச்ச ஆரம்பிக்கிறதுக்காக சில பெரிய தத்துவ வரிகளை சொல்லி அந்த விஞ்ஞானியோட கவனத்தை இழுக்கிறான். அந்த ஆளு டக்குன்னு திரும்பி, நிஜமாவே நீ அப்படிதான் நினைக்கிறியான்னு கேக்குறான். பெரியவங்க எழுதின புத்தகத்துல இருக்கிறது மட்டும்தான் உண்மைன்னு நீ நம்புறியான்னு அவனோட ஊடுருவும் பார்வை நேத்தனை சோதிக்குது. இந்த சிறையோட ஆழத்துல ஒரு டிராகன் ஒளிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன்னு நேத்தன் ரகசியத்தை உடைக்கிறான். அந்த டிராகன் ஒன்னும் துரத்தப்படல, அவன் இங்க கைதியா இருக்கான். அதனால அவனோட எல்லா சக்தியும் போயிடுச்சு. ஒரு கோழிய கூட அவனால இப்போ பிடிக்க முடியாதுன்னு அந்த விஞ்ஞானி சொல்றான். அந்த டிராகனோட கதைய என்கிட்ட சொன்னாங்க. அவனுக்கு செய்ய வேண்டிய நன்றிக்காகத்தான் இங்க வந்திருக்கேன்னு நேத்தன் சொல்றான். அடுத்த நிமிஷமே நேத்தன் தன் சக்தி அலைகளால அந்த டிராகனை சுத்தி வளைச்சு அதோட பலத்தை அளக்கறான். செரினிட்டியும் கரடி அசுரனும் இது என்ன மாதிரியான தெய்வ சக்தின்னு ஆச்சரியமா பாக்கறாங்க. நேத்தன் காத்துல எழும்பி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த விஞ்ஞானி ஒரு சாதாரண மனுஷன் முகத்துல பார்க்கவே முடியாத ஒரு பெரிய நம்பிக்கையோடவும் சிரிப்போடவும் நேத்தனை பார்க்கறான். இந்த அசுர கோபுரத்தோட எஜமான் என்ற அதிகாரத்தையும் மனுஷங்க சக்கரவர்த்தியோட சக்தியையும் நான் இப்போ பயன்படுத்துறேன்னு நேத்தன் அறிவிக்கிறான். உண்மையான எஜமானுக்கு அவரோட பலத்தையும் அசுரங்களை பத்தின அறிவையும் ஜெனரல் ஜோங் குவாய் கிட்டேயே ஒப்படைக்க போறேன்னு நேத்தன் சொல்றான். இவ்வளவு நாள் மொக்கையா இருந்த இவன்தான் அந்த புகழ்பெற்ற ஜோங்குவாயான்னு செரினிட்டிக்கு தூக்கி வாரி போடுது. அந்த சாதாரண விஞ்ஞானி இப்போ ஒரு மிரட்டலான வீரனா உருவெடுக்கிறான். தன்னோட சக்திய இவன்கிட்ட முதலீடு செஞ்சது சரியான முடிவுதான்னு நேத்தனுக்கு புரியுது. திடீர்னு கோபுரத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு உலகத்துல நேத்தன் தோன்றி மந்திரம் போட ஆரம்பிக்கிறான். அவனோட கண்கள்ல தெய்வ நெருப்பு வெளிப்பட்டு அவனோட புது லட்சியத்தை காட்டுது. அப்படியே இன்னொரு கோபுரத்தை உருவாக்கி அதை மின்னல் வேகத்துல கீழே நோக்கி பாய விடுறான். சக்தியை நிலைநிறுத்த ஒரு அபூர்வமான சுருள் ஓலைய அதுக்கு அடியில வைக்கிறான். அதை ஜோங்க்வாய் கிட்ட கொடுத்து என் நிபந்தனையை ஏத்துக்கோன்னு நேத்தன் கேட்கறான். ஜோங்க்வாய் அந்த ஓலைய கிழிச்சு அதுல இருக்கிற சக்தியை தான் உடம்புக்குள்ள ஏத்திக்கிறான். அடுத்த நிமிஷமே ஒரு விசித்திரமான முகமூடி அவனை நோக்கி வருது. உன் கட்டளைய நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த முகமூடிய தான் முகத்துல வச்சுக்கிறான். அவன் இப்போ முழுசா உருமாறி தன்னோட நிஜமான ரூபத்தையும் பழைய சக்தியையும் திரும்ப பெறுகிறான். என்ன ஒரு மிரட்டலான ஆளு, இவனோட பவர் வேற லெவல்ல இருக்குன்னு கரடியசரன் குஷியாகுது. புராண கதைகளின்படி இவன் எதற்கும் ஆசைப்படாதவன். சக்கரவர்த்தி கிட்ட ஒரு தனி இடமே இவனுக்கு இருந்ததுன்னு பழைய கதையை நினைச்சு பாக்குறா. இவ்வளவு காலமா இவன் இந்த கோபுரத்துக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்ததை நினைச்சு அவ ஆச்சரியப்படுறா. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜோங் குவாய் ரகசியமா பிளான் பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் நேத்தனோட பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிதான்னு தெரிய வருது. அசுரங்களை விரட்டுறதுல நான் தான் எஜமான். இப்போ அந்த தேவர்களையும் அசுரங்களையும் வேட்டையாட போறேன்னு ஜோங் குவாய் சொல்றான். நேத்தன் சிரிச்சுக்கிட்டே, இனிமே அந்த புத்தகங்களெல்லாம் படிக்க மாட்டியான்னு கேக்குறான். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. இப்போ அந்த தரிசு பிடிச்சவங்கள நாரடிக்கிறது தான் முக்கியம்னு ஜோங்க்வாய் கராரா சொல்றான். இந்த வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏறி அடின்னு நேத்தன் அவனை வழி அனுப்பி வைக்கிறான். உன்னை மன்னிச்சு விட்டுறேன், உன் ஆயுதத்தை எடுத்துட்டு போய் இந்த நரகத்தை சுத்தம் பண்ணுன்னு நேத்தன் அறிவிக்கிறான். அடுத்த நிமிஷம் கோபுரத்துக்கு மேல ஒரு பிரகாசமான எழுத்து தோன்றி உத்தரவு அமலுக்கு வந்ததை உறுதிப்படுத்துது. நரகத்தோட அந்த பழைய வீரனுக்கு வழிவிட ஜெயில் கதவு திறக்குது. உன் கண்டிஷனை ஏத்துக்கிட்டேன், இப்பவே என் வேலையை ஆரம்பிக்கிறேன்னு ஜோங்க்வாய் மிரட்டலா சொல்றான். எதிரிகிட்ட 1,00,000 வீரர்கள் இருக்காங்க, உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கான்னு நேத்தன் கேக்குறான். இந்த மாதிரி ஒரு சூழலுக்காக கூட பிளான் இல்லைன்னா நான் ஜோங்க்வாய் இல்லடான்னு அவன் பதில் சொல்றான். அப்படியே கோபுரத்துக்கு மேல எழும்பி புது படைய திரட்ட தயாரா நிக்கிறான். அவனை சுத்தி பழங்காலத்து போர் வீரங்க மாதிரியே இருக்கிற ஏகப்பட்ட உருவங்கள் மெதுவா தோன்றுது. ஜோங்க்வாய் 1,00,000 நைட் ஆவிகளை வரவழைச்சு கடைசி மூச்சு வரைக்கும் சண்டை போடுங்கடான்னு உத்தரவு போடுறான். ஒரு வழியா நரகத்துக்கான அந்த பெரிய வாசலை திறந்து எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெரும் படையோட உள்ள நுழையறான்.
ஜோங்க்வாய் மின்னல் வேகத்துல முன்னாடி பாஞ்சு போய் தான் முழு பலத்தையும் போட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஹூட்டு அம்மாவுக்கு உதவி செய்றான். ஹூட்டு அம்மா ஹேலாவோட மோதிக்கிட்டே ஜோங்க்வாய் இவளை கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்தினா போதும்னு நம்புறாங்க. முழு படையும் இங்க வந்து சேர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு அவங்களுக்கு புரியுது. இங்க ஹேலாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து ஒரு வெறித்தனமான நிலைக்கு போறா. இவ்வளவு சூப்பரா சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பனிக்கட்டி எலும்பு முள் வித்தைய பயன்படுத்துறா. ஹூட்டு அம்மா தன் கைய நீட்டி ஒரு தடைய உருவாக்கி அந்த பயங்கரமான அடிய தடுக்க பாக்குறாங்க. ஹேடிஸ், என் பொறுமை முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த மொக்க பேச்சுக்கெல்லாம் நேரம் இல்லன்னு கத்துறான். தான் முழு சக்தியையும் கைமுட்டில ஏத்திக்கிட்டு ஹேலாவை யாரும் பிடிக்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான சத்தத்தை போடுறான். தன் தெய்வீக உருவத்தை வரவழைச்சு இந்த வித்தைய பயன்படுத்தினா சுத்தி இருக்கிற எல்லாம் தரமட்டமாகும்னு எச்சரிக்கிறான். சக்கரவர்த்தி விடாம எதிரி கூட சண்டை போடுறாரு. ஆனா அவரோட பலம் ரொம்ப குறைஞ்சுகிட்டே வருது. நீங்க எவ்வளவுதான் தயார் பண்ணாலும் யார கூட்டிட்டு வந்தாலும் எல்லாம் வேஸ்ட் தான்னு ஹேடிஸ் கிண்டல் பண்றான். பலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிப்போம், இப்ப என்ன தடுக்க எவன் வருவான்னு பாக்கறேன்னு திமிரா கேக்குறான். அடுத்த சில நொடிகள்ல அவனுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் தோன்றி வானத்தை மறைக்குது. இத பார்த்த எதிரிங்க மிரண்டு போறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. பக்கத்துல வர்ற அந்த இருட்டு நிழலை பார்த்து அங்கிருந்த அசுரங்களுக்கே ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு புரியுது. ஒரு மர்மமான குரல் ஹேடிஸையும் ஹேலாவையும் பார்த்து, சட்டத்தை மீறின உங்களுக்கு சாவுதான் சரியான தண்டனைன்னு சொல்லுது. நேத்தன் ரொம்ப மிரட்டலா, நீங்க செஞ்ச இவ்வளவு பெரிய தப்புங்களுக்கு இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமான்னு கேக்குறான். திடீர்னு வந்த இந்த தொல்லைய பார்த்து ஹேடிஸ்க்கு எரிச்சலாகுது. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். நாம சோர்வா இருந்தாலும் நம்ம கிட்ட இன்னும் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இருக்காங்கன்னு ஹேலா சொல்றா. சக்கரவர்த்தியோட ஆளுங்களுக்கு இப்போ அந்த ராட்சச மிருகங்களை பார்த்திருந்த பயம் போயிடுச்சு. திடீர்னு அந்த கோபுரத்திலிருந்து ஒரு குரல் வருது. அங்கிருந்த சில ஆளுங்களை உருப்படாத சோம்பேறி பயலுங்களான்னு அது திட்டுது. அந்த குரலை கேட்டதும் அவங்களுக்கு ஏதோ பழக்கப்பட்ட ஆளு மாதிரியே இருக்கு. ஜோங்க்வாய் அந்த கோபுரத்திலிருந்து கீழே குதிச்சு இதுதான் கடைசி சண்டைன்னு முடிவு பண்ணி நிக்கிறான். தன் நண்பர்களை பார்த்துட்டு, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை உசுரோட பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம்னு சொல்றான். அப்புறம் தன் இரவு நேர காவலர்களை கூப்பிட்டு இந்த அயோக்கியங்களை அடக்கி வைங்கடான்னு சொல்றான். கீழே இறங்கின ஜோங்க்வாய் அந்த சாதாரண குட்டி சாத்தான்களை எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம சின்ன பின்னமாக்குறான். சண்டை போடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருது தெரியுமான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அவனை தாக்க வர்ற ஒவ்வொரு எதிரியையும் துண்டு துண்டா வெட்டி சாய்க்கிறான். அவனோட அந்த வேகம் பார்க்க ஒரு வாள் நடனமாடுற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஓரளவுக்கு எதிரிகளை அழிச்சதுக்கு அப்புறம் தேவலோக பாதை மந்திரங்களை பயன்படுத்துறான். அவனோட ஆளுங்க சில விசித்திரமான விளக்குகளை ஏத்தி அதுல தங்கள் சக்தியை ஏத்துறாங்க. அந்த வெளிச்சம் பட்டதும் அங்க இருந்த பிணங்களால நகர கூட முடியல. கண்ணு கூசி போய் நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வெளிச்சம் வில்லன்க மேல பட அவங்களுக்கு தப்பிக்க வழியே இல்லைன்னு புரியுது. ஜோங்க்வாய்க்கு இன்னும் பழைய பலம் அப்படியே தான் இருக்கு, இனிமே நமக்கு பயம் இல்லைன்னு எல்லாரும் குஷியாகிறாங்க. ஹேடிஸ், நீங்க எல்லாம் வெறும் குப்பைங்க, உங்களால எதையும் மாத்த முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே ஜோங்க்வாய அழிக்க பாயிறான். ஒரு பெரிய சக்திவாள் தன்னை நோக்கி வர்றதை கவனிச்ச ஜோங்க்வாய் தன் ஆயுதத்தை திருப்புறான். தென்றல் காற்றும் தெளிவான நிலவும் வித்தைய பயன்படுத்தி பதிலடி கொடுக்கறான். 2 பெரிய தெய்வங்கள் மோதிக்கிட்டதுல அங்க ஒரு பயங்கரமான வெடிப்பு உண்டாகுது. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. அந்த பயங்கரமான தாக்குதலுக்கு அப்புறமும் ஜோங்க்வாய் ஒரு கீறல் கூட இல்லாம சண்டையோட முடிவு இப்போதைக்கு சாதகமா இருந்தாலும் இப்படியே ரொம்ப நேரம் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு புரியுது. ஆனா ஜோங்க்வாய் ஒரு பைத்தியக்காரனை போல வெறித்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உணர்வு நிஜமாவே சூப்பரா இருக்குடான்னு அவன் சொல்றான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்தமும் போரும் தான் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் போல தெரியுது. தன்னோட எஜமானோட முழு சக்தியையும் தாங்கி நின்ன அந்த பயங்கரமான அடிய ஜோங்க்வாய் அசால்ட்டா தாங்கினதை பார்த்து அவனோட ஆளுங்களே மிரண்டு போறாங்க. ஒரு சாதாரண உயிர் எப்படி இவ்வளவு பலமா இருக்க முடியும், இது நடக்கவே வாய்ப்பில்லையேன்னு ஹேலாவும் ஆச்சரியப்படுறான். ஆனா ஹூட்டு அம்மா, ஜோங்க்வாயோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவனுக்கு பலமே. அவனோட விசுவாசம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தோல்வியே கிடையாது. அவன் ஒரு சாகாவரம் பெற்றவன்னு விளக்குறாங்க. தன்னோட பழைய நண்பன் திரும்பி வந்ததை பார்த்து சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனிமே இவன் இந்த வில்லனுங்களுக்கு எதிரா நம்ம படைய வழிநடத்துவான்னு நம்புறாரு. இந்த நரகத்துல இருக்கிற அசுரங்களை அழிச்சது மட்டும் போதாது, நாம இப்பவே அவங்க இடத்துக்கே அண்டர்வேல்டுக்கு போய் அந்த அந்நிய நாட்டுக்காரனுங்களை வேட்டையாடணும். அப்பதான் நம்ம வாலிசுங்க நிம்மதியா வாழ முடியும்னு ஜோங்க்வாய் கர்ஜிக்கிறான். ஹேடிஸ் மட்டும் இப்போ ஒரு கட்டுப்பாட்டுல இல்லைன்னா அவனோட பலம் இந்த ஒரு அடியோட நின்றுருக்காது.
இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு ஹேலா கிண்டல் பண்றா. ஆனா அவ பேசி முடிக்கிறதுக்குள்ள ஹூட்டு அம்மா தன் கண்ணாடி மந்திரத்தாலையும் ஒளிக்கதிர்களாலையும் அவளை ஓயாம தாக்குறாங்க. இது வெறும் ஆரம்பம்தான், நாங்க இன்னும் எங்க முழு பலத்தையே காட்டலன்னு ஹூட்டு அம்மா சவால் விடுறாங்க. இத கேட்டதும் ஹேடிஸ் ஒரு மாதிரி விகாரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஓ, அப்படியா மேட்ரு? நாங்களும் இவ்வளவு நேரமா எங்க சக்தியை சேமிச்சு வச்சு நீங்க எப்போ உங்க முழு பலத்தோட வெளியில வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருந்தோம். உங்களை ஒரே அடியா பொறி வச்சு பிடிக்கத்தான் இந்த நாடகம்னு ஹேடிஸ் சொல்றான். உங்களை நீங்களே ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் தன் நிஜமான அசுர ரூபத்துக்கு மாறுறான். அவன் மாறின அடுத்த நிமிஷம் வானமே இரத்த சிவப்பா மாறி மிரட்டுது. ஒரு பயங்கரமான சிவப்பு அசுரனா ஹேடிஸ் உருவெடுக்கிறான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல எத்தனையோ ஹீரோக்களும் தெய்வங்களும் தங்களை பலி கொடுத்து எங்களை தடுத்தாங்க. ஆனா அந்த பலியெல்லாம் இப்போ வீணா போச்சு. ஏன்னா மறுபடியும் எல்லாம் பழைய நிலைமைக்கே வந்துடுச்சுன்னு அவன் சொல்றான். இனிமே எவனாலையும் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. இந்த நகரம் அழிய போறது உறுதின்னு அவன் கொக்கரிக்கிறான். எவனும் இதை எதிர்க்க மாட்டான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது நேத்தன் தன் பீனிக்ஸ் பறவை மேல கெத்தா வந்து இறங்குறான். அப்படி நடக்கும்னு எனக்கு தோணலையேன்னு நேத்தன் சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் யாருடா இவன்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அந்த அமைதியை உடைச்சு, யாரு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹேலா கேக்குறான். நான் ஒரு சாதாரண மனுஷன்தான், ஆனா இந்த மாதிரி வெறும் வாய் பேசுறவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு நேத்தன் சொல்றான். இந்த நகரம் என்னைக்குமே அழியாது, ஆனா ஹேடிஸ் உனக்கு இன்னைக்கு முடிவு வந்தாச்சுன்னு நேத்தன் சவால் விடுறான். தன்னை எதிர்க்கிற இந்த சின்ன பையன் யாருன்னு ஹேடிஸ் உத்து பார்க்கறான். ஒரு நிமிஷம் தன் ஆயுதத்தை கீழே போட்டுட்டு, ஒருவேளை இவன் அந்த மனுஷங்களோட சக்கரவர்த்தியான்னு மிரண்டு போறான். அப்புறம் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல வேற யாரோ ஒருத்தன் என் கண்ணுக்கு தெரியறான்னு நினைக்கிறான். நேத்தனை ஆராய்ச்சி பார்த்தாவன் இவன் வெறும் 6வது லெவல் ஆளுதான்னு தெரிஞ்சுக்கிறான். ஆமா, இவனை பார்த்தாலே ஏதோ ஒரு கெட்ட சகுனம் தெரியுதேன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. நேத்தன் கூடவே இருக்கிற அந்த அசுர தோபரத்தை பார்த்த ஹேடிஸ், இவ்வளவு சின்ன பையன் இவ்வளவு பெரிய தெய்வீக பொருளை எப்படி கட்டுப்படுத்துறான்? இவன் கண்டிப்பா அந்த சக்கரவர்த்தியோட ஒரு பிரதிநிதியா தான் இருப்பான்னு முடிவு பண்றான். இவனை இப்படியே விட்ட ஆபத்து, இப்பவே இவனை தரமட்டமாக்கணும்னு முடிவு பண்ற ஹேடிஸ் தன் உச்சக்கட்ட வித்தையான சிவப்பு தீர்ப்பு ஸ்கார்லட் வேர்டிக்ட பயன்படுத்த ரெடி ஆகுறான். தலைவா, அந்த அட்டாக் ரொம்ப டேஞ்சர், ஜாக்கிரதையா இருங்கன்னு நேத்தனோட ஆளுங்க பதறாங்க. இவன் வெறும் பூச்சி, இவனுக்கு எதுக்கு ஹேடிஸ் இவனும் மெனக்கெடுறாருன்னு ஹேலா நக்கலா நினைக்கிறா. நரகத்தோட ராஜா தன் முழு பலத்தையும் இறக்குனா இவன் செத்தான்னு சக்கரவர்த்தியோட ஆளுங்க பயப்படுறாங்க. ஆனா ஜோங்குவாய் சிரிச்சுக்கிட்டே, வேகமா வர ரதத்தை தடுத்து நிறுத்த பாக்குறது எவ்வளவு முட்டாள்தனம் தெரியுமா? இவன் நிலைமை இப்ப அப்படிதான் ஆக போகுதுன்னு கமெண்ட் அடிக்கிறான். இவன் வெறும் மனுஷ பையதான், இவனுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லைன்னு அந்த தூதுவர்கள் எல்லாம் கேலி பேசுறாங்க. நேத்தன் தன்னை நோக்கி வர்ற அந்த தாக்குதல்களை அமைதியா கவனிக்கிறான். ஆனா அவன் உடம்புல ஒரு பதட்டமும் இல்ல. ஒரு சின்ன சிரிப்போட, இதுக்காகத்தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன்னு சொல்றான். அப்படியே காத்துல எழும்பி தன் பிரம்மாண்டமான ஃபீனிக்ஸ் பறவைய வரவழைக்கிறான். அந்த ஃபீனிக்ஸ் தன் சிறகுகளை விரிச்சு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குது. நேத்தன் தன் முழு போர் பலத்தையும் திரட்டி மிரட்டலா ஒரு சத்தம் போடுறான். உயிரா இல்ல சாவான்னு ஒரு சண்டையில மோதி உன்னோட பலத்தை சோதிக்கத்தான் இவ்வளவு நேரமா வழி தேடிட்டு இருந்த ஹேடிஸ்னு நேத்தன் சொல்றான். அங்க ஒரு பயங்கரமான வெடிப்பு உண்டாகி சக்தி வளையங்கள் எல்லா பக்கமும் பரவுது. அந்த அதிர்வு அலைகளை யாராலையும் அலட்சியப்படுத்த முடியல. ஐயோ, நேத்தன் பிழைப்பானான்னு மங்போ பயத்துல கத்துறா. மத்தவங்க எல்லாரும் அடுத்து என்ன நடக்கும்னு உத்து பாக்குறாங்க. ஹேடிஸும் தன் அடி மரண அடியா இருக்கும், இனிமே வேலை இருக்காதுன்னு நம்பி வேடிக்கை பாக்குறான். மெதுவா அந்த புகை குறையுது. அங்க ஒரு உருவம் கருகி போன மாதிரி காத்துல நிக்குது. அத பார்த்த ஹேடிஸ் ஜெயிச்சிட்டோன்னு குஷியாகிறான். ஆனா அடுத்த சில நொடிகள்ல அவன் அவசரப்பட்டுட்டான்றது புரியுது. நம்ம ஹீரோ நேத்தன் சிரிச்சுக்கிட்டே, பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன்னு அறிவிக்கிறான். என்னை யாராலையும் கொல்ல முடியாதுடான்னு நேத்தன் சொல்ல, இது எப்படி சாத்தியம்னு அந்த தீய தெய்வங்கள் குழம்புறாங்க. இந்த சாவோட விளிம்புல நின்னப்போதான் என்னால அடுத்த லெவலுக்கு போக முடிஞ்சதுன்னு நேத்தன் சொல்றான். இப்போ அவன் ஆன்ம சக்தி ரேங்க் 7 தொட்டுடுச்சு. அவன் முன்ன விட பல மடங்கு பலசாலியா மாறிட்டான். சக்கரவர்த்தியோட ஆளுங்க இத பார்த்துட்டு இது நம்பவே முடியாத அதிசயம்னு சொல்றாங்க. அடுத்த லெவலுக்கு போனதுனால நேத்தனுக்கு அந்த சக்கரவர்த்தியோட நினைவுகள்ல இருந்து இன்னும் நிறைய ரகசியங்கள் தெரிய வருது. தன் கையில இருக்கிற அந்த விசித்திரமான ஒளிக்கோலத்தை அவன் ஆராயிறான். ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இந்த அடிய தாங்குனான்னு ஹேடிஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். நிச்சயமா இவன்தான் இந்த உலகத்தோட தலையெழுத்தையே மாத்தப் போற அந்த மாறின்னு அவன் நினைக்கிறான். தெய்வீக ரகசியங்களை வெளியில சொல்ல முடியாது, ஆனா நேத்தனோட பவர் என்னன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு சக்கரவர்த்தி சொல்றாரு. இவன் இந்த உலகத்தோட விதியோட சம்பந்தப்பட்டவன். இவனை உயிரோட விட்டா நமக்கு தான் ஆபத்துன்னு முடிவு பண்றான் ஹேடிஸ். அவன் இன்னும் பலமாகறதுக்கு முன்னாடி அவனை முடிச்சிடணும்னு வேகம் காட்டுறான். அந்த அசுர கோபுரத்துக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட ரகசியங்களும் துருப்புச்சீட்டுகளும் இருக்குன்னு அவனுக்கு புரியுது. டக்குன்னு தன் கூட்டாளி ஹேலா கிட்ட திரும்பி, உன் சக்தியை என் கூட பகிர்ந்துக்கோன்னு உத்தரவு போடுறான்.
நிச்சயமா இதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? இதுல தோத்துட்டா மொத்தமா முடிஞ்சிடும்னு ஹேலா கேக்குறா. பாதாள உலகத்தோட விதியே இப்போதான் முடிவாக போகுது, இனிமே தயங்க நேரம் இல்லைன்னு ஹேடிஸ் கத்துறான். வேற வழி இல்லாம ஹேலாவும் ஒத்துக்கிறா. 2 பேரும் ஒன்னா இணையிற அந்த மெர்ஜிங் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட சக்தி ஹேடிஸோட உடம்புக்குள்ள பாஞ்சு அவனோட தசைகளை இரும்பு மாதிரி ஆக்குது. ஆனா அவனுக்கு பக்கத்துல இருந்த பிணங்கள் எல்லாம் தங்கள் சக்தியை இவனுக்கு பலி கொடுக்கறதுனால ரொம்ப பலவீனமாகறாங்க. அவங்க மண்டகோட்டுல இருந்து சக்தி அலைகள் ஹேடிஸை நோக்கி பாயுது. இதனால ஹேடிஸோட அட்டாக் பவர் இப்போ விண்ண தொடுது. தன் அறிவாளை எடுத்து பிணங்களோட ஆன்மாவையே முழுங்குற அளவுக்கு சக்தியை ஏத்திக்கிட்டு ஒரு பெரிய வெடிப்பை உண்டாக்குறான். அந்த வெளிச்சம் எல்லாரையும் குருடாக்குது. இந்த உலகத்தையே முழுங்குற அளவுக்கு ஒரு பாதையை உருவாக்கி நகரத்துக்குள்ள நுழைய பாக்குறான். ஆனா இத பாக்குற நேட்டன் தன் விதிய பத்தி துளி கூட கவலைப்படாம நிதானமா நிக்கிறான். பயப்படுறா, உன் கதை இதோட முடிஞ்சதுன்னு ஹேடிஸ் கத்துறான். சுத்தி இருக்கிற எல்லாரையும் கரைச்சு சாம்பல் ஆக்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான வெடிப்பை அவன் உண்டாக்குறான். நேதனின் நண்பர்களும் அங்கிருப்பவர்களும் எங்க சாம்பியன் இந்த சவாலை சமாளிப்பானான்னு ஆவலோடவும் பயத்தோடவும் பார்க்கறாங்க. ஆனா நேதனுக்கு ஒரு கீறல் கூட விழல. இவ்வளவுதானா, நான் இன்னும் பெருசா ஏதோ வரும்னு எதிர்பார்த்தேன்னு நக்கலா சொல்றான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த 6 பாதைகள்ல இருக்கிற அந்நிய தெய்வங்களை அழிச்சே தீருவேன்னு சபதம் போடுறான். நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, இனிமே உங்களை கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மனுஷங்க சக்கரவர்த்தியோட அந்த விழிப்புணர்வு சக்தியை பயன்படுத்துறான்.